ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு சூப்பரான தட்டை எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த தட்டை செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேங்க. இப்போது நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிட்டேன். மிளகா இருந்தால் மிளகாவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதில் நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு, இன்னொரு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு முழுசாக சேர்த்துக்கணும். இது கூடவே அரைச்சி வச்சுருந்த மிளகா, சீரகம், மிளகுத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போது இது கூட நான் எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே 1 ஸ்பூன் ஆயில் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எள்ளு சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது கூட நான் 1 கப் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு எடுத்து உருட்டினோம்னா உருண்டை மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா தட்டை செய்ய முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை ஒரு சின்ன சின்ன பொடியாக நறுக்கி அதை கூட சேர்த்து தட்டை தட்டி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோம்னா நம்ம அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த மாதிரி பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய உருண்டையாக உருட்டிக்கலாம். சின்னதாக வேணும் அப்படின்னாக்கா சின்ன உருண்டையாக உருட்டி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டிக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேப்பர், பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கவரில், பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. இப்போது இந்த கவரில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நான் 4 பால்ஸ் வச்சுருக்கேங்க. இப்போது இந்த கவரை மூடிடலாம். இந்த மாதிரி மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸ் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தட்டை மாதிரி வந்துடும். இது மாதிரி தட்டை மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் கையால் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து தட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸால் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்த முடியாது. ஏன்னா கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது தடுக்கும். ஸோ நம்ம கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா தின்னாக வந்துடும். திக்காக இருந்துச்சுன்னா தட்டை மொறுமொறுப்பு கொடுக்காது. ஸோ அதனால் கையாலையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தின்னாக வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ ஏற்கனவே நான் எண்ணெய் மீடியமாக காய வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும்.
இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த தட்டியை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயில் வந்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக போடுங்க. இப்போது இது வந்து மேலே எழும்பி வரணும். மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை வந்து ஆஃப் சிம்மிலே வச்சு நம்ம வந்து வேக விடணும். ரொம்ப சிம்மிலே இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். பொறுமையாக தான் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இது வந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து எடுக்கணும். அந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மை எல்லாம் குறைஞ்சி கலரும் வந்து கோல்டன் கலரில் மாறி அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி எல்லா தட்டையும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்துங்க. தீபாவளி பரிசாக வந்து அதுக்கு முன்னாடி சீர்வரிசைலாம் வந்து பலகாரம் கொண்டு போய் கொடுப்பாங்க. பிறந்த பெண் பிள்ளைங்களுக்கு வந்து சீர்வரிசை கொடுப்பாங்க. இப்போலாம் வந்து அந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுக்கறதில்ல. பட் அம்மா இல்லைன்னா அண்ணா இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீர்வரிசை கொடுத்து உங்கள் கூட பிறந்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க. அதில் வந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான ஆர்டரும் நாங்கள் எடுக்கிறோம். ஆர்டர் வேணும் அப்படின்றவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், ஹாவ் எ நைஸ் டே, ஹாப்பி தீபாவளி.